தனுசு ராசிக்காரர் தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்க 3ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான். முயற்சிகளில் ஏற்பட்ட தடைகள் விலகி முயற்சிகள் பலிதமாகும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்கள் நாகப்பட்டினம் அருகே கீழ்வேலூரில் அருள்பாலிக்கூடிய 5 வட்ட தம்மன மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள் மகர ராசியை பொறுத்தவரை 2ஆம் இடத்தில் தனக்காரனாக பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான். பண வருவாயில் இருந்த தட்டுப்பாடு நீங்கி பண வருவாய் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். நாமக்கல்லில் அருள்பாலிக்கூடிய நாமகிரி தாயார மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசியை பொறுத்தவரை ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான். பாத சனி லாப சனி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் லாபமாக இல்லாமல் சில பிரச்சனைகளும் இருக்குது. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, நகைகளை மீட்பதில் பிரச்சனை, கடன் பிரச்சனை என்ற பிரச்சனைகளும் இருக்குது அப்படின்னு புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இன்னும் 7.5 உங்களுக்கு முடிந்து விடவில்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பாத சனி தான் வந்திருக்கீங்க. இப்போ சனி பகவான் தன்னுடைய தாக்கத்தை காட்ட தான் செய்வார். இந்த நேரத்தில் கும்பராசி அன்பர்கள் கடலூரில் அருள்பாலிக்கக்கூடிய பாடலீஸ்வரர் மனசலன்ஸ் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் குழப்பங்கள் தீரும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ராசியை பொறுத்தவரை 12ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான். விரைய செலவு செய்தாவது தாயாருடைய உடல்நிலையை சரி செய்வது, காலில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வது, கால்வலி பிரச்சனை, தலைவலி பிரச்சனை, அம்மாவோட மூட்டு பிரச்சனை என்று பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். மீனராசி அன்பர்கள் சென்னை மயிலாப்பூரில் அருள்பாலிக்கூடிய கற்பகாம்பலம் மனசலட்சி நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.